ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது விடாமுயற்சி திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனம். மகிழ் திருமேனி அவருக்கும் ஜாக்கி சினிமாஸுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குது. தமிழ் திரையுலகில் ஜாக்கி சினிமாஸை அங்கீகரித்த முதல் டைரக்டர் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகிழ் திருமேனி தான். அவருடைய மீகாமன் திரைப்படத்தை நான் சென்னை மயிலாப்பூர் நாச்சிமன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு வீட்டில் இருந்து நான் அந்த விமர்சனத்தை முதல்ல பண்ணேன். அப்போ என்னுடைய அலமாரியில் பின்னாடி இருக்கிற புத்தகங்களை வச்சு தான் அவர் என்னை மதிப்பிட்டார். ஸோ படத்தை அதில் இருக்கிற நுவான்சஸ்லாம் பேசுனது அவர் ரொம்ப பிடிச்சி போய் எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரியில் ஒரு செமினார் அந்த படம் குறித்து அப்போ என்னையும் ஒரு சிறப்பு அழைப்பாளராக அழைத்திருந்தார். அவருடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம். படம் ஏற்கனவே சென்னையில் ரிலீஸ் ஆகிடுச்சு. நிறைய விமர்சனங்கள் வந்துட்டுருக்கு. ஆனாலும் மகிழ் திருமேனி மற்றும் அஜித் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு இந்த திரைப்படத்தை பார்க்கறதுக்கு போகிறேன். பார்த்து அது எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஸ்டே டியூன் வித் அஸ். விடாமுயற்சி இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆன்லைனில் சொல்கிறேன். விடாமுயற்சி, விடாமல் காணாமல் போன தன் மனைவியை தேடுவது தான் விடாமல் முயற்சி செய்வது தான் விடாமுயற்சி. எனவே இதுவே ஆகும். ரைட். வாட் இஸ் த ஸ்டோரி அப்படின்னா, அஜித் அவங்க ஒய்ஃபு த்ரிஷா, 2 பேரும் கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது. திடீர்னு அந்த அம்மாவுக்கு இன்னும் ஃபீலு, என்னது கடுப்பார் இதை வாழ்க்கை, கொஞ்சம் டிவோர்ஸ் கொடு அப்படின்றாங்க. சரி கொடுத்துட்றேன், பொண்டாட்டி ஆசைப்பட்டா கொடுத்தானே ஆகணும் அப்படின்ட்டு அவரும் டிவோர்ஸ் கொடுக்க சம்மதிக்கிறாரு. பட் நான் கொஞ்ச நாள் அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்றாங்க. சரி, ஒரு 9 hours 12 hours ரோட் ட்ரிப்பு, நான் உனக்கு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போகிறாரு. போகும்போது அவங்க மிஸ் ஆகிடுறாங்க. விடாமல் முயற்சி செய்கிறாரு. அந்த முயற்சி வெற்றி அடைஞ்சதா இல்லையா அப்படின்றத நீங்கள் திரைப்படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். படத்துடைய கதாபாத்திரங்கள், அஜித் இந்த கதாபாத்திரம் ஏற்று நடித்ததுக்கு ஒரு பெரிய சல்யூட் கொடுக்கணும். ஏன்னா இங்கே இந்த செப்பரேஷன்ஸ் அப்படின்றது இன்னமும் ஒரு பெரிய அது ஒரு தேச துரோகம் மாதிரி, அது ஒரு மிகப்பெரிய துரோகம் மாதிரி. அது இன்னமும் நம்ம ஊரில் அது பேசிகிட்டு இருக்கோம். அது எப்படி சாத்தியம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை ஒரு பெரிய நடிகர் ஏற்று நடக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. அது ரொம்ப சிறப்பாகவே அஜித் பண்ணியிருக்காரு. அதுக்காகவே அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மனைவிக்கு ஒரு அஃபைர் இருக்குது. ஒரு செப்பரேஷன் வேணும்னு ரொம்ப நேசிக்கிற பொண்டாட்டி கேட்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி 1000 ஈட்டி நெஞ்சில் சுருற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது உண்மையிலே ஒரு அழகாக ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது. த்ரிஷா பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தாங்க. இப்போ பல மைல் தூரத்தில் இருக்கிறோம். பக்கத்து வீட்டுனா நான் ஒரு 10 வீடு தள்ளி. பட் எனிவே ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி தண்ணி பாட்டில் வச்சுக்கிட்டு பேசுவாங்க. பேசும்போது உள்ளார அவர் ஃபுல்லாக மீல் வச்சுட்டு அவங்க பசியை முடிக்கணுன்றதுக்காக ஒரு மீல் வச்சுட்டு உட்காந்துருக்கிற ஒரு சீன் இருக்கும். அதை எட்டிருந்தே ஒரு மாதிரி அந்த போர்ஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க த்ரிஷா. அடுத்தது இன்னொரு சீன் சொல்லணும்னா, வெக்கமே இல்லாமல் அந்த மோதிரம் என் கைக்கும் சரியாக இருக்கும்னு சொல்கிற இடம் இருக்குல்ல, உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தாங்க. அர்ஜுன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். மச்சம் இருந்தால் இந்த வயசுலேயும் ரெஜினா கூட நடிக்கலாம் அப்படின்றத நிரூபிச்சிருக்கிறாரு. சாரி, ஆனால் நல்லா பண்ணியிருந்தார். அந்த ரெஜினாவுக்கும் அவங்களுக்குமான அந்த காம்பினேஷன் ஷாட் ரொம்ப நல்லாவே இருந்தது. அதே நேரத்தில் அப்பாவே எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்ன இடங்களையும் சூப்பராகவே பண்ணியிருந்தார். படத்தோடைய ஸ்வீட் சர்ப்ரைஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெஜினா தான். உண்மையிலே கலக்கியிருந்தாங்க. எஸ்பெஷலி ஒரு ஃப்ரேம் ரொம்ப நல்லா இருந்தது. அர்ஜுன் மேலே அப்படி சைடில் நின்று 2 பேருக்கும் ஒரு க்ளோஸ் அவங்க மேலே ஷோல்டரை வைக்கிற மாதிரி மிரட்டுறப்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு ரம்யா, பிக் பாஸ் ஆரவ், அவங்களாம் அவங்களுடைய ரோலை சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக ஒரு மாதிரி கார் கழுவுற இடத்துல ஒரு பையன், அந்த பையன் நடிப்பும் நல்லா இருந்தது. சூப்பராக பண்ணியிருந்தார். ஸோ கதாபாத்திரங்கள் எல்லாமே அவங்களுடைய பாட்டை ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ டெக்னிக்கலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பிரேக் டவுன் அப்படின்ற ஆங்கில படத்தினுடைய தழுவல் தான் இந்த திரைப்படம். பிரேக் டவுனுடைய இயக்குனர் ஜோனத்தன் U571 எடுத்தார். டெர்மினேட்டர் 3 எடுத்தார். ஆனால் U571 வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு ஃபிலிம் இது. அந்த படத்தினுடைய கட்ரஸில் நடிச்சிருந்தார். இப்போ இந்த படத்துடைய திரைக்கதையை லவ் கண்டென்ட்டை வச்சு இந்த படத்தை கொஞ்சம் வித்தியாசமாக்கியிருக்கிறார் மகிழ் திருமேனி. 1. 2வது, இந்த படத்தினுடைய எடிட்டர் ஸ்ரீகாந்த், NB ஸ்ரீகாந்த்.
சூப்பராக பண்ணியிருந்தாரு. மிக முக்கியமாக சண்டை காட்சிகள். எனக்கு சண்டை காட்சிகளை கொஞ்சம் கத்திரி போட்டிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். ரைட். ஓம் பிரகாஷனுடைய சினிமாடோகிராஃபி படத்திற்கு பெரிய பலம். முக்கியமாக வந்து சாமி படத்தில் நடித்த த்ரிஷாவும் இல்லை, முகவரி படத்தில் நடித்த அஜித்தும் இல்லை. அப்படி இருக்கும்போது நிறைய இடங்களில் வந்து லைட்டிங்கில் வந்து ஓரளவு ஒரு புத்துணர்ச்சி. ஏன்னா கல்யாண டைம் ஒன்று, அப்புறம் மிடில் ஒரு 6 வருஷம், அப்புறம் 12 இயர்ஸ் அப்படின்னும் போது அதற்கான காலகட்டங்களுக்கான லைட்டிங்கும் சரி ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அனிருத் அஜித் வந்து கார் விட்டு இறங்குறது, ஆனால் இன்ட்ரோலாம் பெருசாக இல்லாட்டாலும் அஜித் வந்து கார் விட்டு இறங்குறது, அந்த ஹீரோ மெட்டீரியலுக்கான விஷயங்களை வந்து அனிருத் வந்து அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையும் சரி, படத்தினுடைய சண்டை காட்சிகளையும் சரி சூப்பராகவே பண்ணியிருக்காரு. டெக்னிக்கலாக வந்து படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். வாட் இஸ் மைனஸ் பாயிண்ட்? அதாவது காரை நிறுத்திட்டு சண்டை போட்டிருக்கலாம், இது ஒன்று. ரெண்டாவது, சண்டை காட்சிகள் வந்து செகண்ட் ஹாஃபில் சண்டை காட்சிகள் வந்து ரொம்ப லேகாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னும் போது சட்டு புட்டுன்னு கொஞ்சம் முடிக்கிற மாதிரி வந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கிறத மறுக்க முடியாது. இதான் என்னை பொறுத்தவரையிலும் மைனஸ் பண்ண நான் பார்க்குறேன். வாட் இஸ் த டேக் அவே? நீங்கள் நல்லா கவனிக்கணும். தன்னுடைய மனைவி வந்து வேற ஒரு ஆளோட அஃபேரில் இருக்காங்கன்னு தெரியுது. அது யார், எதனால் அப்படின்ற ஒரு கேள்வி கூட அஜித் கேட்கவே இல்லை. அந்த கேரக்டர் கேட்கவே இல்லை. உண்மையிலே அசத்தி இருந்தது. அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் சொல்கிறேன். அடுத்தது ரம்யா அஜித் காம்பினேஷன் சீன். அந்த சீனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அதிகமாக வந்து ஒரு நட்பை வந்து நம்ம நேசிப்போம். அது ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று பண்ணுவாங்க, நம்மளுக்கு அது பிடிக்காத போயிடும். ஆனாலும் அதை அந்த போர்ஷனை மட்டும் தள்ளி வச்சுட்டு பேசுகிற சீன் இருக்குல்ல, இயல்பாக பேசுகிற சீன் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு மயக்கமண்ணில் வந்து அந்த காரில் உட்காந்து கடைசியாக பேசின சீனும் சரி, அது எனக்கு இந்த சீன் வந்து ஞாபகப்படுத்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது அந்த சீன். ஸோ டேக் அவே என்னும்போது சில விஷயங்கள் இந்த படத்தில் மைனூட்டாக நீங்கள் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க முடியும். வாட் இஸ் த கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரேட்டிங்? படத்துக்கான ரேட்டிங் வந்து 5க்கு 3. காரணம் என்னன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தான், விக்னேஷ் சிவனுக்கு ஒரு டேட் கொடுத்து அந்த டேட் வீணாகக்கூடாது அப்படின்றதுக்காக உடனே மகிழ் திருமணியை கூப்பிட்டு கதை கேட்டு அவர் ஒரு கதை சொல்லி அந்த கதையை நிராகரிச்சுட்டு இப்படி ஒரு கதை இருக்குது, இதை நம்ம பண்ணலாம், ஏன்னா நான் கார் ரேஸுக்கு போகிறேன், அதனால் நீங்கள் அதை பண்ணுங்க அப்படின்னும் போது இந்த செம்மையாக சாப்பிடணும் அப்படின்னு ஒரு விஷயங்கள் நினச்சி போகும்போது அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் இல்லை. சில சூழ்நிலையில் டக்குன்னு உப்புமா செய்வோம் தெரியுமா, அந்த மாதிரி உப்புமா செய்யும்போது பசிக்கு கிடைச்சா போதும் நம்ம நினச்சி சாப்பிடுவோம். அந்த மாதிரி தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன். ஆனால் அதுக்காக இந்த பேட் இல்லை, அதாவது உப்பு இல்லாமல் காரம் இல்லாமல் உப்புமாவாக சரியாகவே கிண்டியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். ரொம்ப பேட் இல்லை. இன்டர்வலுக்கு பிறகு கொஞ்சம் சண்டை காட்சிகளில் கொஞ்சம் லேக் இருக்குது, அதை வந்து மறுக்கவே முடியாது. மற்றபடி வந்து நாட் பேட். அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய அந்த லவ் போர்ஷன்ஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. எஸ்பெஷலி அந்த மோதிர சீனாக இருக்கட்டும், லவ்வை வந்து அக்செப்ட் பண்ணுற இடங்களாக இருக்கட்டும், ஃபஸ்ட் கிளாஸாகவே பண்ணியிருந்தாங்க. மகிழ் திருமேனி மேலே நம்பிக்கை வச்சு இந்த படத்துக்கு போனேன். உண்மையிலே அவர் காப்பாற்றிட்டார். ஏன்னா அவருக்கு கொடுத்த விஷயங்கள், அவருக்கு கொடுத்த நேரங்கள், அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருந்தாரு. அல்பைஜினா ஏதோ ஒரு ஊர், அந்த ஊரில் எடுத்தது தான் இந்த படத்துடைய மைனஸாக நான் பார்க்குறேன். இப்போ இதுவே வந்து நீங்கள் நம்ம ஊரில் ராஜஸ்தான் அந்த பக்கம் போய் எடுத்தால் கூட என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து கூட்டம் சேர்ந்துடும். அங்கே எடுக்கிற மாதிரி இங்கே வந்து அவ்வளோ ஃப்ரீயாக எடுக்க முடியாதுன்றதுனால அவங்க அந்த ஊரை தேர்ந்தெடுத்துட்டு இருப்பாங்க. இது ஒன்று. இன்னொன்று, படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், பிரகாஷ்னு ஒரு கேரக்டர், அது பேச்சோடே போயிடும். அதை வந்து படம் பார்க்குற அத்தனை பேருக்குமே வந்து உங்களுக்கு வந்து யார் அந்த பிரகாஷ் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா. புருஷகாரனே பிரச்சனை இல்லைன்னு போது உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதனால் நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அந்த படத்தை முடிச்சது ரொம்ப நல்லா இருந்தது. அதே நேரத்தில் தலைவருடைய பொண்டாட்டிக்கு ஒரு அஃபேரா, ஏன் தலைவரோட பொண்டாட்டிக்கு அஃபேர் வரக்கூடாதா? தலைவருக்கு காதல் வருது இல்லை, தலைவருக்கு காதல் வரலாம், பொண்டாட்டி காதல் வரக்கூடாதா? ஸோ அதெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து உடச்ச மகிழ் திருமணி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாரு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாம்னா கொஞ்சம் வன்முறை அதிகமாக இருக்குது, அதுதான் மேட்ரு. மற்றபடி ஒன் டைம் வாட்சபிள் தான், நாட் பேட். எல்லாரும் சொல்கிற மாதிரி படம் ரொம்ப மொக்கலாம் கிடையாது, என்ஜாய் பண்ணுறக்கூடிய படம் தான். நிறைய கற்றுக்கூடிய, ரிலேஷன்ஷிப்பை பற்றி நிறைய கற்றுக்கூடிய படமாகவும் இது இருக்குது அப்படின்றதான் என்னுடைய அபிப்பிராயம். இந்த வீடியோ குறித்து உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் அது பின்னங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூடிய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.